இன்பா வந்து என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. நம்ம ஆனந்திய தொடர்ந்து வந்து இந்த மாரி ட்ரெஸ்ஸு மாமா நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். என்ன மாமா நீ? நான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டிருக்கேன். இப்போ வேறு ட்ரெஸ்ஸ மாத்த சொல்றேன். என்ன மாமா நீ? அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. அப்படியே ரொமான்டிக்கா ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஆனந்திக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஆனந்தி தவிக்கிறாங்க. அப்போ ஆனந்தி வந்து நூல வந்து கையில கட் பண்ணிக்கிறாங்க. நூல்ல வந்து கையில. அதனால கையில ரத்தமா வருது. ஆனந்தி ரொம்ப டென்ஷனா இருக்கா. என்னால வேலையே செய்ய முடியலையே. நான் என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்து இன்பா வந்து வேணும்டி உனக்கு, ஏன் மாமா உனக்கு வேணுமா, நல்லா அனுபவிடி, இன்னும் உன்னை எப்படிலாம் சித்திரவதை பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மனசு கஷ்டப்பட்டு ஆனந்தி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து என்ன ஆனந்தி மேடம் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடுறீங்க, ஏன் இன்னும் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் இருக்குமே பண்ணலையா அப்படின்னோடனே, உங்களை கேள்வி கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வந்து கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து எனக்கு மனசு சரியில்லை சார், அதான் நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, என்ன மேடம் நீங்கள் நேற்றும் அதான் சொன்னீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு சொல்லியே ஆகணுமா நான் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் கேட்டேன். சரி இன்னொரு ஒரே விஷயம் மட்டும் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் வந்து நீங்கள் சரியாகவே வந்து குமரன் கிட்டே பேச மாட்டேங்கிறீங்க, குமரன் ரொம்ப வருத்தப்படுறான் மேடம் அப்படின்னோடனே, நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு தானே, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் குமரன் சாருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஆனால் அந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்காருல்ல, என்னது நல்ல விஷயமா, நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க, சரி விடுங்க, அவரை பற்றி நான் எதுக்கு பேசணும், தேவையில்லாமல் எதாவது பேச போய் அப்புறம் எதுக்கு அப்படின்னோடனே, மேடம் எதுவாக இருந்தாலும் விளக்கமாக சொல்லுங்கள், ஒன்றும் புரியல, நான் வந்து கேட்கக்கூடாது, இருந்தாலும் யாரோட பர்சனல் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் குமரன் சார் கேட்காம இருக்க முடியல, மனசு கேட்கல, சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னோடனே, இல்லை இன்பாக்கும் குமரன் சாருக்கும் வந்து நிச்சயதார்த்தம் ஆகிருக்கு, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இப்போ கூட இன்பாவும் வந்து அவரும் வந்து ஒரே ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து அவ்வளோ அளவு இன்பாவுக்கும் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நான் இன்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இன்பாவை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நானா அவருடைய எதிரியா சார், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே உடனே பயங்கரமாக சிரிக்கிறாரு கோட்டி. நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது அப்படின்னோடனே, வேறு யார், இன்பா தான் சொன்னாங்க. இன்பாவா, இன்பா சொல்கிறதுல உண்மை நீங்கள் நம்பிடுவீங்களா, வேறு அவங்க சொல்கிறத உண்மை தானே நம்ப முடியும், அது நீங்கள் வேறங்க, நீங்கள் வேற, அங்கே இன்பா சொல்கிறத வச்சு பேசுகிறீங்களே, அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அது மட்டும் கிடையாது, ஏன் நம்ம வீட்டிலேயே கூட கேட்டு பாருங்கள், யாராவது சொல்கிறாங்கன்னு, இன்பாக்கும் குமரனுக்கும் எந்த நிச்சயதார்த்தமும் நடக்கலைங்க, அவன் நல்லா உங்களை ஏமாத்திருக்கா, என்ன சொல்கிறீங்க, ஆமாங்க உண்மையிலே நிச்சயதார்த்தம் எதுவும் நடக்கலை, முதல்ல குமரன் யாரையுமே லவ் பண்ணலை, முக்கியமாக இன்பாவை அவன் லவ்வே பண்ணலை, தேவையில்லாமல் இந்த இன்பா தான் அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கா, அது மட்டும் கிடையாது, சும்மா மாமா மாமான்னு வந்து தொல்லை கொடுக்கறது, அதே மாதிரி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது, அவனை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா, இது வரைக்கும் அவள் தான் தொல்லை கொடுக்குறாளே தவிர திரும்பி கூட பார்த்ததில்ல ஏன் மாப்பிள்ள, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படிலாம் பேசலாமா சிஸ்டர் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா, பின்ன உண்மை இல்லாமல் நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் சொல்கிறத நம்ப மாட்டிங்களா, சரி வேணா நீங்கள் வந்து குமரன்கிட்டே கேளுங்க அப்படின்னோடனே, ஐயோ அதெல்லாம் வேணாம், நான் இவ்வளோ கேட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னோடனே, சரி சரி சொல்லலை, இதுக்காக குமரன்கிட்ட கோச்சிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டாச்சே இதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டாரு, கொஞ்சம் சின்ன வருத்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை, சரி இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் இன்பா என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது சரியா அப்படின்னோடனே, சரி சரி ஓகே அப்படின்றாங்க. சரி இப்போ போய் நான் வேலையை பார்க்குறேன், வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, இல்லை இப்போ எனக்கு மனசு தெளிவாயிடுச்சு, அந்த இன்பாவை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து போகிறாங்க. இன்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இவன் மறுபடியும் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு தொடர்ந்து இன்பா வந்து ஃபோனில் பேசி ஓவராக வந்து கலாட்டா பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை எதையுமே கண்டுக்காத ஆனந்தி வந்து வேலையில் முழு கவனம் செலுத்தி வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து இன்பா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சே இந்த ஆனந்தி இப்படி பண்ணுறாளே, இவளை இவ்வளோ வெறுப்பேற்றுறேன், போயிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி பண்ணுறா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியாவது இவளை வெறுப்பேற்றி பார்க்கலாம், இவங்க வேலை செய்ய விடாமல் துரத்தி விடலான்னு நினச்சினே அப்படின்னு சொல்லிட்டு இன்பா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இன்பா பார்த்து நைஸாக சிரிக்கிறாங்க நம்ம ஆனந்தி. போட்டி என்ன பண்ணாரு, மாப்பிள்ளை உடனே கிளம்பி வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுங்க, என்ன விஷயம்டா, டே இங்கே நான் வந்து புதுசாக வந்து இடம் பார்க்குறோன்னா அங்கே இருக்கேன்டா, சரி நானே அங்கே வந்துடுறேன் இரு அப்படி சொன்னோன்னே, என்ன விஷயம் சொல்லுடா, நான் அங்கே வந்து சொல்கிறேன், உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துட்ருக்கு அப்படின்னு கோட்டி போய் மீட் பண்ணுறாரு நம்ம குமரனை. டே என்னடா விஷயம், ஃபோனில் சொன்னோன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னோடனே, சரி 2-3 நாளாக சரியாகவே ஆனந்தி பேசலன்னையே, அது என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி விஷயத்தெல்லாம் ஆனந்தி கேட்டதெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ஷ்டம், நிஜமாவாடா, ஆமாடா, உன் மேலே எவ்வளோ லவ் இருந்தால் இதனால டென்ஷன் ஆகிருப்பாங்க, அந்த இன்பா நல்ல தாண்டா செஞ்சுருக்கா உனக்கு, இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சந்தோஷமாடிற